இப்ப உண்மையிலே பூநூல் யார் போடணும்னா முழுக்க முழுக்க தமிழர்கள் அனைவரும் போட வேண்டும். சடங்கு சம்பிரதாயத்துக்கு மட்டும் ஏன் போடுறோம், அன்னைக்கு மட்டும் ஏன் போடுறோம்? அந்த பூநூல் இருந்தால்தான் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு. அதற்கு முன்னாடி இருக்கும் பொழுதெல்லாம் அவங்க காயத்ரி மந்திரம் ஓதக்கூடாது. இது போட்ட நாள்ல இருந்து தினமும் 3 வேளையாவது குறைஞ்சபட்சம் காயத்ரி மந்திரம் ஓத வேண்டும். சந்தியாவந்தனம் பண்ணணும். இதெல்லாம் அதுல இருந்து பண்ணணும். ஆமா பண்ணணும்பாங்க. ஆனா இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா பூணூல்ங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல பொருளே கிடையாது. அப்ப இந்த பூணூல்கிறது முழுக்க முழுக்க நம்ம தான் போட வேண்டியது, எல்லோரும் போட வேண்டியது. இன்னும் சொல்ல போனா ஆண் பெண் வேறுபாடு இல்லாம பெண்களும் பூணூல் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் சிந்திக்கணும். இனிமேல இவனை கூப்பிடணுமா? வேதம் ஓதுரு அந்த மந்திரமே அதிகமான மந்திரம், அந்த மந்திரத்தையும் தப்பா பண்ணுவான். அதுலயும் அவனுக்கு மட்டும் பாதுகாப்பு எடுத்துட்டு போயிடுவான், நம்மள போட்டு விட்டுருவான். இன்னுமேல நீங்கள் அந்த பிறமணினரான பிராமணர்களை வீட்டுக்கு அழைக்கணுமா, பூசைக்கு அழைக்கணுமாங்கிறத நீங்க தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். ஆனா காயந்திரி மந்திரம்ங்கிறது சிவபெருமானால் அருளப்பட்டது, தமிழ்ல தான் அவர் வழங்கினாரு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்க தலைவர் ஐயா மூங்கிலடியார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கங்க. ஆவணி அவிட்டம் பூநூல் பண்டிகை. பழைய பூநூலை கழட்டிட்டு புது பூநூல் போடுறோம், அவ்வளவு அளவுக்கு எங்களுக்கு தெரியும். அதை பத்தி சொல்லுங்க ஐயா. ஆவணி அவிட்டம், அதாவது ஆவணி அவிட்டத்தினரோட யாருன்னா அந்த குறிப்பிட்ட சில சமூகத்தினர்கள் தான் அந்த பூணூலை இப்ப போடுற வழக்கமே சில சமுதாயத்துக்கு தான் இருக்கிறது. அதெல்லாம் பிறமணினரான பிராமணர்கள் தான் பெரும்பாலும் போடுகிறார்கள். மற்றபடி கொஞ்சம் வேளாளர்கள், ஆசாரியர்கள் இவங்கெல்லாம் போடுறாங்க, குயவர்கள் இவங்கெல்லாம் போடுறாங்க. இப்ப உண்மையிலே பூநூல் யார் போடணும்னா முழுக்க முழுக்க தமிழர்கள் அனைவரும் போட வேண்டும். நம்ம முதல்ல போட்டுட்டு இருந்தது தான் நாங்க இப்ப சடங்கு சம்பிரதாயத்துக்கு மட்டும் போட்டுக்கிறோம். இல்லைன்னா இந்த நாள்ல போட்டு ஒரு 5 நாள் போட்டிருப்பா, போதும் கழட்டி வச்சிரு அப்படின்னு சொல்றோம். தெளிவா சொல்லிட்டீங்களா? அதாவது சடங்கு சம்பிரதாயத்துக்கு மட்டும் ஏன் போடுறோம், அன்னைக்கு மட்டும் ஏன் போடுறோம்? அந்த பூநூல் இருந்தா தான் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு. நம்ம அந்த அந்த நேரத்துக்கு மட்டும் போட்டுட்டு அதை கழட்டி வச்சிடறோம். இறப்பு வீடு அந்த அந்த நேரத்துக்கு மட்டும் போட்டுக்கிடுவோம், அதை மட்டும் போட்டுட்டு அதை விட்டு பிடிக்கிறோம். அது மிகவும் தவறாது. இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பூநூல்னா என்னன்னு பொருள் தெரிஞ்சிச்சதுனாலே போதும், அது தமிழர்கள் தெரியும். அதாவது இந்த பிறமணினரான பிராமணர்கள் போடுறது உபநயனம்பாங்க. அதாவது அவர்களுக்கு புதிதாக ஒரு கண் பிறக்கிறது, ஒரு புது பிறப்பு மாதிரி. அதற்கு முன்னாடி இருக்கும் பொழுதெல்லாம் அவங்க காயத்ரி மந்திரம் ஓதக்கூடாது. இது போட்ட நாள்ல இருந்து தினமும் 3 வேளையாவது குறைஞ்சபட்சம் காயத்ரி மந்திரம் ஓத வேண்டும். சந்தியாவந்தனம் பண்ணணும். இதெல்லாம் அதுல இருந்து பண்ணணும். ஆமா பண்ணணும்பாங்க. ஆனா இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா பூநூல்ங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல பொருளே கிடையாது. அப்ப பூநூல்ங்கிறது என்னன்னா தமிழ்ல தான் பொருள் இருக்கிறது. பூண் கூட்டல் நூல். பூண்டா என்ன? உலக்கைக்கு அந்த அடிப்பகுதி குத்தும் போது அந்த அடிப்பகுதி பிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக மரபண சிதில படைஞ்சிருக்காக ஒரு பூண் பிடிப்பாங்க. அது இரும்புல இருக்கும், அது பாதுகாப்பா இருக்கும், உலக்கை நீடித்த நாட்களுக்கு பயன்பெறும். அதான் பூண். அத மாதிரி மனித வாழ்க்கைக்கு பூண் போல இருக்கிற நூல் தான் பூநூல். இதுல எத்தனை பிரிகள் போடணுங்கிறத அந்த காலத்துல எப்படி வச்சாங்கன்னா, இந்து வேத நூல்கள்ல எவ்வளவு நூல்கள் கற்றுக்கொண்டார்களோ அவ்வளவு நூல்களுக்கு ஏத்தாப்புல போடுவாங்க. இப்ப நூல்கிற புத்தகம், நூல்கிற கான்செப்டும் அந்த வழக்கமும் வடமொழியில கிடையாது. ஏன்னா வடமொழி எழுத்துக்கு சமஸ்கிருதத்துக்கு வரி வடிவமே கிபி 2ஆம் நூற்றாண்டு வாக்கில் தான் வரி வடிவமே கொடுக்குறாங்க. அதுவும் பிராகிருதம் இந்த இதுல இருந்து எடுத்து அதுல இருந்து எடுத்த வரி வடிவத்தை அப்படியே பாலி மொழியிலிருந்து இதுல இருந்து எடுத்த வரி வடிவத்தை அவங்களே அப்படியே பயன்படுத்தி கொள்கிறார்கள். அப்ப வரி வடிவம்ங்கிறதே ஒன்றும் இல்லைன்னா நூல், எழுதப்பட்ட நூல், புத்தகம் அப்படிங்கிற பொருள்ல அங்க ஒரு இதே கிடையாது. ஒன்னாச்சுதான். அப்போ 2வது நூல், அவங்க விவசாயம் பண்ற குடிமக்களே கிடையாது. மேய்ச்சல் நிலத்தை தேடிக்கொண்டு
ஊர் ஊராக நாடோடிகளாக திரிவார்கள். அவர்களுக்கு ஒரு இடத்துல இருந்து விவசாயம் பண்ணவும் தெரியாது, பருத்தி விளைவிக்கவும் தெரியாது, நூல் நெஞ்சு ஆடை பண்றதும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அதனால தான் வடமொழி வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, வேளாண்மையை, உழவு தொழிலை நீச தொழில், பாவ தொழில் தான் சொல்லுது. ஆனால் தான் வேளாண்மை பண்றவங்க எல்லாருமே சூத்திரர்கள் பகுதியில் தான் இருக்கு. அது ஒரு பாவ தொழில் அப்படி, ஏன்னா இவங்க செய்யவே போறது இல்லை, அதனால பாவ தொழில் வச்சுட்டாங்க. ஆனா தமிழர்களோட குடி அப்படி கிடையாது. வேளாண் குடி, உழவு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் இப்படின்ட்டு உழவு பல இடங்கள்ல பெருமைப்படுத்தப்படுகிறது. அது கடவுளாகவே வழங்கப்படுகிறது. உழவுக்கு துணை புரிகின்ற மாடு, கதிரவன் எல்லாமே நம்ம வழிபடும் விவசாயத்தை பேஸ் பண்ணி அடிப்படையில இருக்குது. அப்ப இந்த பூநூல்கிறது முழுக்க முழுக்க நம்ம தான் போட வேண்டியது, எல்லோரும் போட வேண்டியது. இன்னும் சொல்ல போனா ஆண் பெண் வேறுபாடு இல்லாம பெண்களும் பூநூல் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு நெட்ல நீங்க தேடி பார்த்தீங்கன்னாலே போதும், பல சிலைகளில் பெண் நிறைய சிலைகள் இருக்கு. அப்ப பெண்கள் போட்டுக்கிறாங்களா இல்லையா? அதெல்லாம் சாமி சிலைகள்ல மட்டும் பூணூல் இல்ல, சாதாரணமான பெண்கள் அந்த இதுல எல்லாம் செதுக்கி வச்சிருப்பாங்கல்ல, மகாராணிகளாக இருக்கலாம், யாருன்னே பெயர் தெரியாத பெண்கள் எல்லாம் பல கோயில்ல வச்சிருப்பாங்க. அவைகள் எல்லாத்திலுமே பல பூணூல் இருக்கின்றன. அப்ப பெண்கள் பூணூல் அணியலாம். வடமொழி வேதத்துல என்ன சொல்லுது? பெண்கள் அணியக்கூடாது. ஏன் கூடாதுன்னா, பெண்கள் காயத்ரி மந்திரம் ஓதக்கூடாது. அப்ப ஓதக்கூடாதுன்னா, இந்த பூணூல் போட்டா அடுத்த நாள்ல இருந்து சந்தியாவந்தனம் பண்ணணும், காயத்ரி பண்ணணும். அது பண்ணக்கூடாதுன்னா அவங்க பூணூல் போடக்கூடாது, அதிகாரம் கிடையாது. வேதங்கள் ஓதக்கூடாது, அதிகாரம் கிடையாது. ஆனா தமிழர்களின் வேதம் காயத்ரி மந்திரம்ங்கிறது முதல்ல தமிழ்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. காயத்ரின்னா அது ஒரு கடவுள்னு சொல்லுவாங்க. விஸ்வாமித்திரர் கண்டுபிடிச்சாருப்பாங்க. விஸ்வாமித்திரர் காலத்துக்கு முன்னாடியே முனிவர்கள் இருந்திருக்காங்களா இல்லையா? அப்பெல்லாம் பூணூல் போடலையா? இவர் தான் காயத்ரி ஜபத்தை சொன்னாரு. அதுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாம் பூணூல் உபநயனம் பண்ண உடனே சந்தியாவந்தனம் எதை வச்சு பண்ணாங்க? இப்படியெல்லாம் பல கேள்விகள் கேட்டீங்கன்னா எல்லாமே உடைபட்டு போய்விடும். ஆனா காயந்திரி மந்திரம்ங்கிறது சிவபெருமானால் அருளப்பட்டது. தமிழ்ல தான் அவர் வழங்கினாரு. காயம் பொருள் என்னன்னா, காயம்னா உடம்பு, தெரிதல்னா பக்குவப்படுத்துதல். உடம்பை பக்குவப்படுத்தி உயிரை பக்குவப்படுத்துவதற்கான மந்திரம் தான் அந்த காயந்திரி மந்திரம். சிவபெருமான் தமிழ்ல தான் வேதத்தையும் வழங்கினாரு, காயத்ரியை வழங்கிறார். இந்து வேத பரபல இயக்கத்துல இருந்து அச்சிட்டு வழங்கியிருக்கோம். ஏன்னா சிவபெருமான் தமிழ் சங்கத்தை தான் ஆரம்பிச்சு தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்தார். தன்னுடைய புதல்வனை முருகனை இரண்டாவது தமிழ் கடவுளா பிறக்க வச்சு அவருக்கும் தலைவராக இருக்காரு. இவர் வேற மொழியில வழங்கணும்னா வேற சங்கம் தானே வச்சிருக்கணும், அந்த சமஸ்கிருத சங்கத்துக்கு தானே தலைவரா இருக்கணும் இல்லையே? இதெல்லாம் தமிழர்கள் உணர வேண்டும். நம்ம அவங்க அடக்கி வச்சுட்டாங்க, இதெல்லாம் படிக்காம மறைக்க வச்சுட்டாங்க. இதெல்லாம் அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி பேசுற பேச்சு. இப்ப அவங்க சொல்ற ஆன்மீக கதையே வேறையே. நாங்க வேதம் படிக்கிறதுக்கு தான் அந்த நாள் உருவாச்சு. அப்புறம் அது சொல்றாங்க இல்லையா? வேதம் இன்னொன்னு சொல்றாங்க, அவங்க வேதத்தை தப்பா சொல்லுறதுனால இருக்கிற தோஷங்கள் வராம நிவர்த்தி ஆகிறதுக்கு நல்லா பாருங்க. அவரு ஒரு வருஷமா வேதம் சொல்லி எல்லாருக்கும் பலன் கிடைக்கும் பொதுவுல செஞ்சது. இவர் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அன்னைக்கு அதை நிவர்த்தி பண்ணிக்குவாராம். நீங்க பாருங்க, இப்ப வேதத்தை அதுல இருக்கிற ஏற்கனவே பொருள் எல்லாம் அசிங்கமான பொருட்கள். திருமண மண்டபம்னா அதுக்கு ஒரு மந்திரம்னா அதுக்கு ஒரு அசிங்கம், இறப்புன்னா இன்னொரு அசிங்கம், அசிங்கமான பொருள் உள்ள மந்திரங்கள். சரி, அந்த மந்திரத்தையாவது ஒழுங்கா ஓதுவியானா தப்பா ஓதுவேன். சரி, உனக்கு பாதுகாப்புக்கு நீ பூணூல் போட்டுக்கிடுவ. ஐயா எங்க வீட்டுக்கு வந்து தானே நீ பால் காய்க்கிற, எங்க வீட்டுக்கு வந்து தானே திருமணம் வச்சுக்க. அப்ப அந்த திருமணமாகிற அந்த குழந்தைகளின் வாழ்க்கை என்ன ஆகும்? நீ தப்பா மந்திரம் ஓதிட்டு நீ பூணூல் போட்டு தப்பிச்சுட்ட. இவங்களை என்ன செய்வ? இவங்க பால் காய்க்கிற வீட்டுல இருக்கிறவங்க அந்த வீடு என்ன கதியாகும்? உன்னை நம்பி கூப்பிட்ட வீடு, உன்னை நம்பி இறப்புக்கு கூப்பிடுறாங்களே, அவரோட மறுபிறப்பு என்ன ஆகும்? இது எல்லாம் நம்ம பிறமண்ணினரான பிராமணர்களை குறை சொல்லாம தமிழர்கள் சிந்திக்கணும். இனிமேல இவனை கூப்பிடணுமா? வேதம் ஓதுற அந்த மந்திரமே அசிங்கமான மந்திரம், அந்த மந்திரத்தையும் தப்பா பண்ணுவான். அதுலயும் அவனுக்கு மட்டும் பாதுகாப்பு எடுத்துட்டு போயிடுவான், நம்மள போட்டு விட்டுருவான். இன்னுமேலும் நீங்கள் அந்த பிறமண்ணினரான பிராமணர்களை வீட்டுக்கு அழைக்கணுமா, பூசைக்கு அழைக்கணுமாங்கிறத நீங்க
தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் உணரணும். சிந்திக்கணும். அவங்கள குறை சொல்லி பயனே இல்லை. பயன் என் குடுமையை வச்சுக்கன்னு நம்ம தலையா கொட்டுறோம். சிகப்பா இருக்கிறவன் பொய் சொல்லவே மாட்டான்ட்டு அப்படின்னு ஊரே எந்த நம்புது. எந்த காலத்திலயும் நம்பிக்கிட்டே இருந்தான்னா இதை நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்புறேன். 200 வருஷத்துக்கு முன்னாடி அடிமைப்பட்டு இருந்தேன். 100 வருஷமா விடுதலை பெற்றுட்டேன். கடந்த 15 ஆண்டுகளாக எவ்வளவு பதிவுகள், எவ்வளவு ஃபார்வர்ட் ஆகிருக்குது, எவ்வளவு பகிர்வுகள். இது இருந்தும் நான் அப்படியே தான் பண்ணுவேன்னா அப்ப தமிழர்களை தானே நம்ம குறை சொல்ல வேண்டி இருக்குது. இன்றில் இருந்தாவது அதை மாற்றணும். இந்த இந்த ஆவணி அவிட்டத்துல இருந்தாவது நம்ம அதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அந்த ஆவணி அவிட்டம் விரதம் எப்படி கடைபிடிக்கலாங்க ஐயா சொல்லுங்க. அதாவது தமிழர்கள் முறைப்படி இதான் பூணூல் நூலாச்சுதான். இந்த நூலை எப்படி செய்யணும்னா இன்னும் சொல்ல போனா ஒரு 60 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிற மண்ணினர்கள் பூணூல் போடும் பொழுது அதுல ஒரு முடிச்சு வரும் பாத்தீங்களா, அந்த முடிச்சில மான் தோல் இல்லது புலித்தோலை தான் வச்சிருப்பாங்க 60 வருடங்களுக்கு முன்னாடி. இப்ப மான் தோலை வச்சிருக்கிறது, மான் தோலை வச்சாலும் உடனே நான்கு அரசு ஆயிடும். புலித்தோல்லாம் வைக்க முடியாது, இப்ப வைக்கிறது இல்லை. நாங்க தொட்டு வழக்கம் வச்சிருக்கணும், இது வச்சிருக்கணும், அது வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்களே தவிர எதுவுமே அவங்க பின்பற்ற மாட்டாங்க. இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது இவங்க சைவம், நாங்க அசைவம் சாப்பிட மாட்டோம்பாங்க. அசைவம் சாப்பிடாததுதான் புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. பிறகு யாகங்கள்ல கொஞ்சம் போடலான்னு சொல்லுவாங்க. பிறகு ஆனா இதுல மட்டும் பூணூல்ல மட்டும் சொல்ல சிவவாக்கியார் சொல்றாரு, மானிறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர். வேதியர்னு வேதவாதை சொல்லிக்கிட்டு இருக்காவும் மானிறைச்சி தின்றதில்லை, மார்பு நூல் அணிவதும் மானுரித்த தோலலோ மார்பு நூல் அணிவதும். மான்ல இருந்து உரிச்ச தோலை மட்டும் நீ போட்டுக்கிடுவா, மானிறைச்சி தின்றதில்லை அன்று வென்று கதை விடுவ. சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அப்படின்ட்டு இருக்கிறவர்கள் தான் பிராமணர்கள், பிற மண்ணினர்கள். சரி, அவங்கள நம்ம குறை சொல்றதை விட தமிழர்களை குறை சொல்லணும். நம்ம தான் விழிப்போட இருக்கணும். அந்த விழிப்புணர்வை இந்த ஆவணி அவிட்டத்துல இருந்தா தோணும். நம்ம தமிழர்கள் எப்போ பூணூல் போடணும்னா மாதத்திற்கு ஒரு முறை. அது அமாவாசை நாள்ல போடலாம், முழு நிலவு நாள்ல போடலாம். மாதத்துக்கு ஒரு முறை பூணூல் மாற்ற வேண்டும். அப்ப வருடத்துக்கு ஒரு முறை பூணூல்ங்கிறது தமிழர்களின் இதுல முறைகள்ல கிடையாது. மாதத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். அது எப்படி மாற்றணுங்கிற முறைகள் எல்லாவற்றையுமே இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் எங்களோட அருளாட்சி திருச்சபைங்கிற ஊடகத்துல நாங்க போட்டிருக்கிறோம். அதுல எங்களோட புலனை இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. எங்களுக்கு வாட்ஸ்அப் அடிச்சா ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல அவங்களே எளிதாக போட்டுக்கொள்ளலாம். அதற்குண்டான வழிமுறைகளை நாங்க சொல்றோம். காயத்ரி மந்திரங்களை அன்றாடம் ஓதக்கூடிய காயத்ரி மந்திரங்களை உங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த மந்திரங்களை பயன்படுத்தி நீங்கள் பூணூலை அணிந்து வாழ்க்கை முழுவதும் முழுமையான பாதுகாப்புடன் இருக்க வேண்டுங்கிறது தான் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வேண்டுகோள். இப்ப யார் பூணூல் போட்டுணுங்க? இப்ப நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட போட்டுக்குவோம், அல்லது குருமார்கள் கிட்ட போட்டுக்கிறோம். அந்த மாதிரி நம்மளுக்கு வேதம் சொல்லி தரவங்க அவங்க கிட்ட நம்ம ஒரு படிச்சுட்டு இருக்கோம், அப்ப அங்க போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கப்ப யாருக்கிட்ட போட்டுக்கலாம்? அதாவது குருகுலங்கள் இருந்த காலங்கள்ல போயிருச்சுது. வேதமே முழுக்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தமிழ்ல தான் ஆதிசிவனார் கொடுத்தாருன்ட்டு. இப்ப அந்த குருகுலங்கள் பழக்கம் போயிருச்சுது. தமிழ்ல இருக்கிற சைவ மடங்கள்லாம் இதை பண்றதே இல்லை. அவங்க தான் இதெல்லாம் பார்த்து முறையாக பார்த்து குருகுலங்களை நடத்தி அதுக்காக தான் இவ்வளவு சொத்துக்களை எழுதி வச்சாங்க. அவங்களோட நோக்கமும் வேறையாய் போய்விட்டது. அவங்க இதுல எதுவுமே தலையிடவும் தயாராக இல்லை. அடுத்தது யார் பண்ணணும்? பள்ளிகள்லையோ எங்கேயுமே இந்த வழக்கங்கள் இல்லை. அப்போ இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் ஆங்காங்கே அருட்கோட்டங்கள் அமைத்திருக்கின்றன. அந்த அருட்கோட்டங்கள்ல முழு நிலவு அமாவாசை நாட்கள்ல யாகங்கள் நடக்கும். அங்க போய் நீங்க போட்டுக்கொள்ளலாம். இல்லை என்றால் உங்க வீட்டிலேயே குலதெய்வத்தை வரவழைச்சு உங்க வீட்டுல யார் பெரியவங்க இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட இதே பூணூலை மாற்றிக்கொள்ளலாம். பழைய பூணூலை என்ன செய்யணும்? புது பூணூல், பழைய பூணூலை எடுத்து எங்கேயோ ஆற்றிலையோ குளத்திலையோ நம்ம நீர்நிலைகள்ல போட்டு விடலாம். அதை பழச அப்படியே போட்டுட்டோம்னா அதோட முடிஞ்சது. இல்லை எங்கேயாவது யாகங்கள் நடந்துச்சுன்னா அந்த யாகங்கள்ல வேண்டிக் கொண்டும் போட்டு விடலாம். இதுதான் நம்ம முறை, எளிதான முறை. நம்மளே வணங்கிடலாம், நம்ம குலதெய்வத்தை முன்னால வச்சுட்டு வணங்கிடலாம். வீட்டில் இருக்கிற பெரியோர்கள் மூலமாக, யார் பெரியவர்களாக எத்தனை வயசு இருந்தாலும் சரி,
அவர்களால் போட்டுக்கொள்ளலாம். அதாவது நம்மளை பொறுத்த அளவுல 12 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பூணூல் பூணூல் அணிந்து அணியணும். கொள்ளலாம். 12 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கீழே இருக்கிறவங்க 3 பிரி மட்டும் போட்டுக்கொள்ளலாம். மற்றவங்க வந்து 9 பிரியில இருந்து 21 பிரி வரைக்கும் அது அந்த ரெடிமேடாவே நூல்களின் கிடைக்குது. எண்ணிக்கையை வச்சு போட்டுக்கொள்ளலாம். ஆனா மாதா மாதம் பூணூல் அணிய வேண்டும். இப்ப பூணூல் அணிஞ்ச அப்புறம் தான் நம்ம காயத்ரி ஜெபம் பண்றோம் அடுத்த நாள். நம்மளுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதாங்க ஐயா? அதாவது நம்ம வந்து அந்த காயத்ரி மந்திரங்களை அன்றாடம் காயத்ரி ஓதுறங்க அவங்களுக்கு பேச்சு வந்த நாள்ல இருந்தே பூணூல் போட்டு விடு அந்த காயத்ரி மந்திரங்களை போட்டு விடலாம். காயத்ரி மந்திரம்ங்கிறது அன்றாட பூசை மொழி ஒவ்வொருத்தரும் செய்யறது. அது பூணூல் போட்ட பிறகுதான் துவங்கணுங்கிறது கிடையாது. அவங்க பேச்சு வந்த நாள்ல இருந்தே நம்ம இந்து விஷயத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளே அந்த காயத்ரி மந்திரங்களை ஓதுவார்கள். பள்ளிகள்ல மலேசியால எல்லாம் ஒரு இந்து வேத பாடசாலை வச்சு அவர் பள்ளிகள்லையும் இதை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால பூணூல் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். பூணூல் என்கிறது அது வரைக்கும் அந்த பாதுகாப்பு அந்த தாய் தந்தையர்களை சார்ந்து அது சார்ந்து இருக்கிறது. அதுக்கு பிறகு இவராகவே பல இடங்களுக்கு செல்றதுனால அந்த பாதுகாப்பு. அதனால காயத்ரி மந்திரங்களை சின்ன வயசுல இருந்தே ஓத துவங்கலாம். இது பூணூலுக்கும் அதுக்கும் நம்ம கிட்ட எந்த சம்பந்தம் இல்லை. ஆனா மாசம் மாத்திக்கிறது நல்லது. மாத்தணும். இந்த வருடத்துக்கு ஒரு முறை சிறப்பா குடும்பத்தோட இந்த பண்டிகை கொண்டாடணும். இல்ல அப்படி பார்க்க போனா ஆவணி அவிட்டம்ங்கிறது அவிட்டத்துல பண்ணணுங்கிறதுல அமாவாசை மாதம் ஒவ்வொரு அமாவாசையுமே முன்னோர்களுக்கு தேவையானதுதான். ஆடி அமாவாசை முக்கியம், மகாலய அமாவாசை முக்கியம், தை அமாவாசை முக்கியம், அதெல்லாம் இல்ல. எல்லா அமாவாசைகளும் முக்கியம், எல்லா பௌர்ணமிகளும் முக்கியம். ஆவணி மாவட்டத்துல அவிட்டம் எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா இந்த முழுநில ஒட்டிதான் வரும். அதனால ஆவணி அவிட்டம்னு வருது. எல்லா முழு நிலமும் நமக்கு ஆடி மாசத்துலயே கூட வந்துரும். ஆடி கடைசியில கூட பூணூல் பண்டிகை அது அந்த அந்தந்த வருடங்களை சரியா பார்த்தோம்னா உண்மையிலே அப்படி வராது. 2 ஆடியில 2 வரும். ஆனா ஆவணியில ஒண்ணுதான் வரும். அப்படி இருக்கும்போது ஆவணியிலே 2 சில தடவை வரும். அப்பவும் அந்த நேரம் எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது, சூரிய உதயத்துல எப்ப அந்த முழு நிலவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒண்ணுதான் வரும். 2 அந்த மாதத்துல இப்போ முழு நிலவு இருந்தாலும் காலையில 6 மணிக்கு சூரிய உதயத்தோடு இருக்கிறது ஒரு தடவை தான் வரும். இது எல்லாத்தையும் அது கூட அவிட்ட நட்சத்திரம் வரும். இல்ல அந்த மாதத்துல ஒவ்வொரு மாதத்துமே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல தான் விண்மீன்ல தான் இந்த முழு நிலை வரும். இதெல்லாம் முறையா பார்த்தோம்னா 2ல எது சரியானதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே உங்க பக்கத்துல இருக்கு. யூடியூப் சேனல் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. விளக்கம் வேணும்னா மக்கள் அதுல போய் ஃபுல்லா தெரிஞ்சுட்டு நீங்களே வீட்டுல செஞ்சுக்கலாம். இந்த ஆவணி அவிட்டத்தை சிறப்பா கொண்டாடலாம். சிறப்பா விளக்கம் சொன்னீங்க ஐயா, நன்றி. கிங் ஊடகத்தாருக்கு இந்து வேத மர்மலட்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான பூணூல் அணிந்து காயத்ரி மந்திரம் ஓதுவதற்கான நல் வாழ்க்கையை துவங்குங்கள் என்று அதற்கான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.